அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் 5 மற்றும் 6ஆம் தேதிகளுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க முதல் கேள்விக்கு வாங்களேன். முதல் கேள்வி பாருங்க, இந்திய பொருளாதாரம் சார்ந்து கட்டாயம் போட்டித் தேர்வுகளில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. சமீபத்தில் நவரத்தினா அந்தஸ்தை பெற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் எது? சரிங்களா, பாருங்க 1997ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக நவரத்னா அண்டு மினி ரத்னா, நவரத்னா அண்டு மினி ரத்னா என்கிற 2 திட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டில் மகாரத்னா என்கிற புதிய திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ பாருங்க, நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்த நவரத்னா, மினி ரத்னா, மகாரத்னா இதற்கான தகுதிகள் என்னென்ன, அந்த நிறுவனங்கள் தகுதியை பெற்றால் அதற்கு என்னென்ன சலுகைகள் இருக்கிறது என்கிற முழுமையான விவரங்களை நம்ம எக்கனாமிக்ஸில் படித்து கொள்ள வேண்டும். சரிங்களா, அப்போ தற்போது பாருங்க, நவரத்னா ஸ்டேட்டஸ் இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனத்திற்கும் இந்திய ரயில்வே நிதி நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அப்போ பாருங்க ஆன்சர் வந்து A 1 and 2. இந்த பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், கோல் இந்தியா லிமிடெட் இது ரெண்டுமே ஏற்கனவே மகாரத்னா தகுதியை பெற்றிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள். அப்போ சமீபத்தில் நவரத்னா அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடியது IRCTC அண்டு IFRC 2 நிறுவனங்கள். அப்போ இதற்கான தகுதிகளை மறக்காமல் எக்கனாமிக்ஸில் பார்த்துட்டு போகிறது எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, சரி அப்போ முதல் கேள்விக்கு A இஸ் த ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி வாங்களேன். சமீபத்த செய்திகளில், அதாவது அடிக்கடி செய்திகளில் இடம்பெறக்கூடிய மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கான மோதல், குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, அதாவது அந்த மலை பகுதிகளில் அதிகமாக இந்த பிரச்சனை இருக்கிறது. சரிங்களா, அப்போ தற்போது இந்திய பிரதமர் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்காகவும் அதற்கு தீர்வு காண்பதற்காக ஒரு சிறப்பு மையம் கோயம்புத்தூரில் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். சரிங்களா, மறந்துடக்கூடாது. அப்போ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மனித மற்றும் வன விலங்கு இடையே ஏற்படக்கூடிய மோதலை தடுக்கும் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கு சிறப்பு மையம் அமைக்கப்படும்னா கோயம்புத்தூர். மறந்தாப்புல நீலகிரி அந்த மாதிரி போட்டுற வேண்டாம். சரிங்களா, அப்போ இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் கோயம்புத்தூர் B. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் முக்கியமான கேள்வியா என்னன்னு பாருங்க. சுற்றுச்சூழல், குறிப்பாக இந்த கேள்வியை வச்சு நமக்கு கேட்கும்போது பாருங்களேன். ஸோ லயன் திட்டம், ப்ராஜெக்ட் லயன், அப்போ ப்ராஜெக்ட் எலஃபண்ட், டைகர், இந்த மாதிரி புவியியல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வன விலங்கு பாதுகாப்பு திட்டங்கள் முழுமையும் நம்ம ஜாகிரஃபியில் பார்த்துட்டு போயிடுறது நல்லது. சரிங்களா, ஸோ என்ன சார் இது ஒன்றும் பெரிய கேள்வி, முக்கியத்துவம் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்த வச்சு நீங்கள் பார்க்கும்போது அது ஜாகிரஃபி கொஸ்டின் ஆகவோ அல்லது என்விரான்மெண்ட் கொஸ்டின் ஆகவோ நமக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாருங்க, பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? 16வது ஆசிய சிங்கம் கணக்கெடுப்பு பணி மே மாதம் தொடங்குகிறது, கரெக்ட். அதே மாதிரி ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்காகவும் அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் மத்திய அரசு லயன் திட்டத்திற்கு ரூபாய் 2900 கோடியை உருவாக்கி இருக்கிறது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் C 1 and 2 2 கூற்றுகளும் சரியானவை. அடுத்து வாங்க 4th கொஸ்டின், 4வது கேள்வி பாருங்க. இதுவும் பொருளாதாரம் சார்ந்து கேட்கப்படக்கூடிய மிக முக்கிய கேள்வி. வெளிநாட்டு நேரடி முதலீடை ஈர்ப்பதில் இந்தியாவில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது? சரிங்களா, கவனமாக பார்க்கணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, அதில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. சமீபத்திய செய்திகளில் கர்நாடக அரசு தன்னுடைய சாதனையாக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவில் 2வது மாநிலமாக கர்நாடகா இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். சரிங்களா, அப்போ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது
FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்ப்பதில் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, இரண்டாவது கர்நாடகா, மூணாவது டெல்லி, நான்காவது குஜராத், ஐந்தாவதாக தமிழ்நாடு இருக்கிறது. அப்ப இந்தியாவில் நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு 5வது இடத்தில் இருக்கிறது. ஸோ கவனமா பார்த்தணும். இதுவும் முக்கியமான கேள்வி, பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். சரி, அடுத்து வாங்கலாம். இந்த பிரான்சில் நடைபெற்ற கேன்ஸ் சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார்? பாருங்க, சமீப காலத்தில் இந்த குகேஷ் அவர்கள் செஸ் போட்டியில் பிரபலம் அடைந்திருப்பார். சரிங்களா? அதை வச்சு நீ பார்த்த உடனே நமக்கு தெரிந்தது குகேஷ் அப்படின்னு மட்டும் என்ன பண்ண அவர் ஆன்சரை எடுத்துட வேண்டாம். பாருங்க, பிரான்சில் நடைபெற்ற கேன்ஸ் சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில் பட்டம் பெற்றவர் இந்தியாவை சார்ந்த பி இனியன். அப்ப இந்திய வீரரான வி பிரணேஷை தோற்கடித்து பி இனியன் அவர்கள் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறார். சரிங்களா? அப்ப 5வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, 6வது கேள்வி. 97வது ஆஸ்கார் விருது பாருங்க, மார்ச் 2ஆம் தேதி, மார்ச் 2, 2025 97வது ஆஸ்கார் விருது வழங்கக்கூடிய விழா நடைபெற்றது. ஸோ இதில் கேள்வி என்ன? ஆஸ்கார் விருது பற்றிய கூற்றுக்களில் எது தவறு? சரிங்களா? பாருங்க, சிறந்த படம் அனோரா கரெக்ட், சிறந்த இயக்குனராக அட்ரியன் புரோடி அப்படின்றது தவறு. ஏன்னா சிறந்த இயக்குனர் ஜீன் பெக்கர். பாருங்க, சிறந்த இயக்குனராக அனோரா படத்தின் இயக்குனர் சீன் பெக்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப பி இஸ் த ஆன்சர். பாருங்க, சிறந்த நடிகர் அட்ரியன் புரோடி த புருட்டலிஸ்ட் படத்திற்காக கரெக்ட். அதே மாதிரி சிறந்த நடிகை அனுரா படத்தில் நடித்ததற்காக மைக்கி மேடிசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கரெக்ட். சரிங்களா? அப்ப இந்த சிறந்த இயக்குனர்ல ஜீன் பெக்கர் அவரை மட்டும் உள்ள ஆட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ப 6வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, 7வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? பாருங்க, சோ இந்த கேள்வி என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சி மற்றும் செய்தி துறையால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. பாருங்களேன், மரகத பூஞ்சோலை அப்படின்னா என்னன்னே கேள்வி கேட்கலாம். சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற மரகத பூஞ்சோலை என்பது கிராம மர பூங்காக்களை உருவாக்கக்கூடிய திட்டம். பாருங்க, 2022-23ஆம் ஆண்டு பட்ஜெட்ல தமிழ்நாட்டின் வனத்துறை அமைச்சர் 100 மரகத பூஞ்சோலைகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருப்பார். சரிங்களா? அதன்படி சமீபத்தில் 15க்கு மேற்பட்ட மரகத பூஞ்சோலைகளை உருவாக்குவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 75 மரகத பூஞ்சோலைகளை தமிழக அரசு உருவாக்கி இருக்கும். இப்ப கூடுதலாக உருவாக்க போறாங்க. 1 ஹெக்டேர் பரப்பளவில் இந்தியாவுடைய, அதாவது தமிழ்நாட்டினுடைய நாட்டு மரங்களை நட்டு அந்த கிராம பகுதியினுடைய வருவாய் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது இத்திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். பாருங்க, அப்ப இந்த உள்ளூர் மக்கள் அன்றாட தேவைகளுக்காக வனங்களை சார்ந்திருப்பதை குறைத்தல். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, மாநிலத்தின் பசுமை பரப்பளவை மேம்படுத்துதல், அதே மாதிரி அந்த மக்களுக்கு மாற்று வருவாயை ஏற்படுத்துதல். அப்ப மரகத பூஞ்சோலை பாருங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 100 மரகத பூஞ்சோலை அப்படின்னா கிராம மர பூங்காக்கள் திட்டம். ஸோ மக்கள் வனங்களை சார்ந்திருப்பதை குறைப்பது, மாநிலத்தின் பசுமை பரப்பளவை மேம்படுத்துவது, அதே மாதிரி மக்களுக்கான மாற்று வழிகளை மாற்று வருவாய் வழிகளை உருவாக்குவது. சரிங்களா? அப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி, மறந்துடக்கூடாது. தமிழக அரசுடைய திட்டங்கள்ல முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. இப்போ 7வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, 8வது கேள்வி. ஸோ 8வது கேள்வியும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி மற்றும் செய்தி துறையால் வெளியிடப்பட்டது. மார்ச் 6ஆம் தேதி வெளியிடப்பட்ட மிக முக்கியமான செய்தி. பாருங்க, தமிழகத்தில் கலை வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு தமிழக அரசு கலை செம்மல் விருது வழங்குகிறது.
2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 6 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். இப்போ இதில் பாருங்க, கேள்வி என்ன? கூற்றுக்களில் எது சரி? அப்ப என்ன, ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ். மரபு வழி ஓவிய பிரிவில் ஆ மணிவேலு அவர்களுக்கும், நவீன பாணி சிற்ப பிரிவில் நா ராகவன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இது ரெண்டுமே கரெக்ட். நேரம் அப்படியே ஈஸியா மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அப்ப மரபு வழி சிற்ப பிரிவு பாருங்க, மரபு வழி சிற்ப பிரிவு வே பாலச்சந்தர், திரு கோ கன்னியப்பன். நவீன பாணி ஓவிய பிரிவு முரளிதரன் மற்றும் செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த 1 மற்றும் 4 இருக்கக்கூடிய பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க, அப்படியே மாத்திங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு எது சரி வரும்போது 2 and 3 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அப்ப மரபு வழி ஓவிய பிரிவில் மணிவேலு அவர்களுக்கு, மரபு வழி சிற்ப பிரிவு பாலச்சந்தர் கன்னியப்பன், நவீன பாணி ஓவிய பிரிவு முரளிதரன் செல்வராஜ், நவீன பாணி சிற்ப பிரிவு நா ராகவன். மறந்துடக்கூடாது. அப்ப 8வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அப்ப பாருங்களேன், இந்த விருதை பெறுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் பொன்னாடைகளையும் தமிழக முதலமைச்சர் வழங்குகிறார். அடுத்து வாங்களேன். அடுத்து 9வது கேள்வி. 2023 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பாருங்க, 2021 ஆண்டு முதல் தமிழகத்தில் சிறந்த இதழியலாளர்களுக்கு, கவனமா பார்க்கணும். அப்ப இந்த கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சிறந்த இதழியல் ஆசிரியர்கள், இதழியலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடியது. சரிங்களா? 2021 முதல் வழங்கப்படுகிறது. ஐ சண்முகநாதன் அவர்களுக்கு 2021 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதும், வி என் சுவாமி அவர்களுக்கு 2022 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அப்ப 2023 ஆண்டிற்கு நக்கீரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் ரா கோபால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூடுதலாக கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பெண்களை சிறப்பாக மதிக்கும் பொருட்டு, அல்லது பெண்களை கௌரவப்படுத்தும் பொருட்டு சுகிதா சாரங்கராஜ் அவர்களுக்கும் 2023 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2023 2 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர். அப்ப கலைஞர் எழுதுகோள் விருது பெறும் விருது வெற்றியாளர்களுக்கு 5 லட்சத்திற்கான காசோலைகள் மற்றும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. சரிங்களா? மறக்காம கவனமா நோட் பண்ணும். ஏன்னா இந்த செய்திகள் எல்லாம் தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 10வது கேள்வி. சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற பிளாஸ்டிக் ஒடிசி பயண கப்பல் எதற்கான விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு? பிளாஸ்டிக் பயன்பாடு காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு. அப்ப பாருங்க, பிளாஸ்டிக்கை அதிக அளவில் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு எதிராக விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக இந்த பிளாஸ்டிக் ஒடிசி என்கிற பயண கப்பல் நடைபெறுகிறது. மொத்தம் பாருங்க 3 ஆண்டு, 3 இயர்ஸ் பயண கப்பல், 3 ஆண்டுகள் உலகம் முழுவதும் விழிப்புணர்வை உருவாக்கக்கூடியது. அப்ப இது யார் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னாக்க பிரெஞ்சு தூதரகத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. இதுவும் தமிழக செய்தி வளர்ச்சித்துறையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய தகவல். அடுத்த கேள்வி வாங்க. 11வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? பாருங்க, தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களுடைய பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அரசு விழாவாக நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அப்ப ஐயாவுடைய பிறந்தநாள் பாருங்க, பிப்ரவரி 19. அப்ப பிப்ரவரி 19 1855 உ.வே.சா அவர்கள் பிறந்தார். சரிங்களா? அப்ப பிப்ரவரி 19 நாள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு அரசு விழாவாக நடத்தப்படும். அதுக்கடுத்து பாருங்க, ஜனவரி 25 ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த
தாளமுத்து, நடராஜன் போன்ற தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த வீரர்கள் நினைவாக வீர வணக்க நாள் கொண்டாடப்படும். சரிங்களா? பாருங்க, இந்த வீர வணக்க நாள் சொல்லலாம். அதே நேரத்தில் மொழி போர் தியாகிகள் தினம். சரிங்களா? வீர வணக்க நாள் அல்லது மொழி போர் தியாகிகள் தினம் என்று கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அப்போ இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக கவனமாக நோட் பண்ணணும். ஏன்னா இந்த கேள்வி என்பது பாருங்க, 11வது கேள்வி என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிற டிஎன்பிசியிலே 6வது யூனிட் தமிழ் இலக்கியம் பண்பாடு குறித்த 6வது யூனிட் சார்ந்து இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வு கேள்வியாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ 11வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 12வது கேள்வி. பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌதி பரியோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பாருங்க, நவம்பர் 2008. சரிங்களா? பாருங்க, அப்ப இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு குறைந்த விலையில் மருத்துவ வசதியை உருவாக்கி தருதல். சரிங்களா? மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை மார்க்கெட் பிரைஸை விட 50லிருந்து 80% குறைந்த விலைக்கு மக்களுக்கு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அப்ப 2008 ஜான் பாருங்க, 2008 ஜன் ஔஷாதி யோஜனா அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டு நவம்பர் 2016 பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌதி பரியோஜனா என்று மாற்றப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? 2008 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2016 பிரதான் மந்திரி ஜனௌதி பரியோஜனா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? அப்ப வெளியில் இருக்கக்கூடிய ஓப்பன் மார்க்கெட்டை விட 50லிருந்து 80% குறைவான விலையில் மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மக்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? அப்ப 12வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 13வது கேள்வி. இதுவும் பாருங்க, சமீபத்திய இந்தியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. கட்டாயம் நமக்கு என்ன வரும்? மின்னணுவியல். சரிங்களா? இ கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி நமக்கு சிலபஸ்ல இருக்கிறதுனால கட்டாயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு போயிடுறது நல்லது. பாருங்க, குரல் அடிப்படையிலான அணுகல் இந்திய மொழியில் இணையம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளை எளிதாக அணுகுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான தளம், மொழிபெயர்ப்பு தளம் எது? பாருங்க, டிஜிட்டல் இந்தியா பாஷினி. சரிங்களா? கவனம் பார்க்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு தளம் எதுன்னு கேட்டாங்கன்னாக்க டிஜிட்டல் இந்தியா பாஷினி. மறந்துடக்கூடாது. ஏன்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இந்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகமான பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. அடுத்து வாங்க 14வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? இங்க பாருங்க, இந்த 14வது மற்றும் 15வது கேள்வி, இந்த 2 கேள்வியுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சி மற்றும் செய்தி ஊடகத்துறையால் வெளியிடப்பட்டது. சரிங்களா? இப்போ 2024 ஆண்டிற்கான ஆசிய மனிதவள மேம்பாட்டு விருது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கரெக்ட். 2009 ஆண்டு ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது. அதுவும் கரெக்ட். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 14வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 15வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு உள்ளது. கரெக்ட். சரிங்களா? கவனமாக நோட் பண்ணணும். இந்தியாவில் மிக பெரிய பொருளாதாரம் தமிழ்நாட்டிற்கு அடுத்த மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2வது இடத்தை பெறுகிறது. இப்போ மகாராஷ்டிரா ஃபர்ஸ்டும் தமிழ்நாடு 2வது இடத்திலும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 1971 ஆண்டு தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்டு. ஏன்னா சமீபத்திய செய்திகள் பாருங்க, புதுமை பெண் திட்டம் பற்றி தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அந்த திட்டத்துடைய வெற்றிகள் பற்றி பல்வேறு
கருத்துக்களை வெளியிட்டிருப்பார்கள். அப்போ தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1971. அதை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் 15வது கேள்விக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரிங்களா? அப்போ இதுவரை இந்த பதிவில் நாம் பார்த்தது மார்ச் 5 மற்றும் 6ஆம் தேதியினுடைய மிக முக்கிய நிகழ்வுகள். ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இந்த கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய எண்ணிற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ அடுத்த பதிவில் மார்ச் 7 மற்றும் 8ஆம் தேதிகளுடைய மிக முக்கிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா.